அப்பா இந்தாங்கப்பா. கொடுமா. இல்ல எனக்கு வேண்டாம். என்ன சம்பந்தி எல்லாரும் திடீர்னு ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? எங்க மாப்பிள்ளையும் செல்வியும் வந்தாதான் சொல்வீங்களா? எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. நாங்க பார்க்க வந்ததே உங்களை தான் சம்பந்தி. எங்களை பார்க்கவா? என்ன விஷயம்? ஏன் பத்திரு, ஏன் அமைதியா இருக்க? பேச அவங்க கிட்ட. மாமா அது வந்து மாப்ள, ஏன் தயங்குறீங்க? எது வந்து தயங்காம சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மாமா, நாங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். என்ன மாப்ள, உதவிக்கு உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என்ன உதவின்னு சொல்லுங்க. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்யறேன். அதான் அவரே கேக்குறாருலப்பா. இதுக்கு மேல எதுக்கு மென்னு முழுங்கிட்டு இருக்க? தயங்காம கேளு. அண்ணா என்னண்ண, என்ன விஷயம் சொல்லு. நம்ம வீடு விஷயம் பற்றி தான். உங்களுக்கே தெரியும், அந்த வீடு இன்னமும் ரங்கநாதன் சார் கையில் அடமானத்தில் தான் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ரங்கநாதன் சார் பணம் உடனடியாக திருப்பி கொடுங்கன்னு அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். ஏதோ 1000 லட்சம்னா கூட எங்கேயாவது புரட்டிடலாம். அவருக்கு கொடுக்க வேண்டியது 2 கோடி. அந்த பணத்தை உடனடியாக திருப்பி கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறீங்களா இல்லை இந்த வீட்டை வித்துட்டு பணம் எடுத்துக்குவான்னு அடாவடியா பேச ஆரம்பிச்சிட்டார். மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. அதுக்குள்ள வாங்கின பணத்தை முழுசா கொடுத்தேன்னா இந்த வீட்டு பத்திரம் உன் கைக்கு வரும், இல்ல இந்த வீடு கிடைக்காது. இன்னும் 1 மாசத்துக்குள்ள அவருக்கு கொடுக்க வேண்டிய 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்கலன்னா வீட்டை வித்துருவேன்னு ரங்கநாதன் சார் சொல்லிட்டாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. நாங்க வாழ்ந்த வீடு எங்க கையை விட்டு போயிடுமோன்னு மனசு கடந்து துடியா துடிக்குது. எங்களுக்கும் உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நேரடியா அவங்க கிட்டயே விஷயத்த சொல்லி கேட்க வேண்டியதை கேட்ட வேண்டியதானே? நாங்க இப்படி கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா எனக்கு இருக்கிற கடைசி வழி நீங்க தான். வீட்டை கடன்ல இருந்து மீட்க உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்கோம். இந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை நான் திருப்பி அடைச்சிடுறேன். ஆமா சம்பந்தி, நாங்க இப்போ உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. அன்னைக்கு எங்களை நம்பாம தானே எங்க கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி எவனோ ஒருத்தர் ரங்கநாதன் கிட்ட கொடுத்தீங்க. இப்போ என்ன உரிமையில பணம் கேட்டு வந்திருக்கீங்க? நாங்க அப்படின்னு உங்களை ஏமாத்திர போறோம்? எங்க பொண்ணு தூக்கி வெளியே வீசுனீங்க. அதை கேட்டு வந்த எங்க மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்தாத குறைய எங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்க. ஆமா, உங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம்? எங்களை அவமானப்படுத்தி தானே அந்த ஆளை தலையில தூக்கி வச்சு ஆடினீங்க. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு பணம் கேட்க வந்துருக்கீங்க? மணல்மணி, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க நம்ம சம்மந்தி கஷ்டத்துல வந்து நிக்கிறாங்க, இப்படியா பேசுவ? நீங்க சும்மா இருங்க. நீங்க என்ன உலக தெரியாத ஆளா இருக்கீங்க? அத்தை, செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்கல்ல, நீங்க பழச மறக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி அவங்கள பேசி காயப்படுத்தாம இருக்கலாம்ல. இங்க பாரு, உனக்கும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன்.
மாப்பிள்ள ஜெயில இருந்த நேரத்துல கல்யாணமான நீயும் செல்வியும் தனியா இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வீட்டை விட்டு அனுப்புறவங்க தானே இவங்க. அதை நீ வேணா மறந்துருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது.